உறவுகளே, இன்னைக்கு உங்களுக்காக நான் அடுத்து கொண்டு வர போற ரெசிபி பாத்தீங்கன்னா இட்லி தோசை இதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சட்னி தாங்க. இது வந்து பெரிய வெங்காயம் வச்சு எப்படி பண்றதுன்னு நான் காமிச்சு கொடுக்குறேங்க. ஆனா நான் ஏற்கனவே இது சின்ன வெங்காயம் வச்சு இதை நான் பண்ணியிருக்கேன், அரைச்சிருக்கேன், அம்மியில் அரைச்சிருக்கேன். பட் நான் இன்னைக்கு இதை வந்து மிக்சியில் அரைக்கலான்னு இருக்கேங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் அதில் ஊற்றிருக்கேங்க. அது எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போது இந்த பச்சை மிளகாயை இதில் போட்டுடணுங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். வேணும்னா காரம் அதிகம் வேணும்னா கூட ஒரு மிளகா எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. பச்சை மிளகா வதங்கிருச்சுங்க. இது கூட புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிப்போம். ஆக்சுவலி இன்னைக்கு நான் லஞ்ச் காம்போ போடலான்னு நினைச்சேங்க. அப்புறமா சரி டின்னர் சட்னி போட்டுடலாம், சரி நாளைக்கு நான் போடுறேங்க லஞ்ச் காம்போ. இது கூட பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறது, ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தேங்க, அதை இதோட சேர்த்துக்கலாம். இந்த பெருசாகவும் நீங்கள் பொடிசாவும் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிட்டு இதை வந்து இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இது நல்லா வதங்கணும். வெங்காயம் சரியாக வதங்கலைன்னா சட்னி நல்லா இருக்காதுங்க. ஸோ இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆயில் வேணும்னாலும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்தாதாங்க இந்த சட்னி டேஸ்ட் வரும். இந்த வெங்காயம் வதங்கலைன்னா சட்னி நல்லா இருக்காது. இது கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, புளி இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இந்த தேங்காய் கொஞ்சம் ஒரு 2 சில்லு தேங்காய் எடுத்துருக்கேங்க. இதையும் சேர்த்து போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கின எல்லா சாமானையும் மிக்சியில் சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. அரைச்சி எடுத்தாச்சுங்க. கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் சேர்த்துடணுங்க. சட்னி தாளிச்சாச்சுங்க. இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே. இந்த மாதிரி சட்னி ரெசிபிஸ் நிறைய நான் வந்து என்னோட வீடியோவில் போட்டிருக்கேங்க. வேணுங்கிறவங்க பிளேலிஸ்டில் போய் சட்னி ரெசிபிஸில் பார்த்துக்கலாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் இனி நான் போட போகிற ரெசிபிஸ் கூட அதில் வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உறவுகளே. தேங்க்யூங்க.